Hi friends, welcome to LK Surveyors. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸை எப்படி வந்து பாலிலைன்ல இருந்து இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸை டேபிளேஷன் கிரியேட் பண்றது வித் நம்பர்ஸோட, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸல்ல எப்படி கொண்டு வரதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதாவது இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். அதாவது சிங்கிளாவும் இருக்கு, மல்டிபிளாவும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான கோஆர்டினேட்ஸ் வந்து நான் ஒரே கிளிக்ல வந்து நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பாக்குறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு பாயிண்டா செலக்ட் பண்ணி எடுக்கிறத விட மொத்தமா அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. நானும் இன்னொரு வீடியோல இருந்து தான் இந்த லிஸ்ட் எடுத்தேன். ஸோ இந்த லிஸ்ட் வந்து டெஸ்டிங் தான் இருக்கு. அது அப்படின்னு தான் எனக்கு வந்து ரிசல்ட் வருது. ஸோ அது வந்து எத்தனை நாளுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுதோ அத்தனை நாள் ட்ரையல் வெர்ஷனா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அது அப்படின்னு தான் காட்டுது, டெஸ்டிங் தான். மேக்ஸிமம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒர்க்குக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏபி என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எங்க நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா LBENZ டேஷ் மாடிஃபைடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அந்த லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல கூட. இந்த லிஸ்ட்டை தான் இப்போ நானும் எடுத்து வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், காட்ட போறேன். இந்த லிஸ்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை நாள் அது ஒர்க் ஆகுது? மேக்ஸிமம் நிறைய பேர் தான் கோஆர்டினேட்ஸ் எடுத்து தான் பண்ணுவீங்க. எத்தனை நாள் ஒர்க் ஆகுது, இல்ல இது சும்மா டெஸ்டிங்னு போட்டு எப்பயுமே இருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு லோடு கொடுத்துட்றேன். லோடு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்பி. ஓகேங்களா? எல்பி அப்படின்னு நீங்க டைப் பண்ண உடனே அந்த லிஸ்டோட நேம் என்ன இருக்கும், மேக்சிமம் அதுதான் கமாண்டாவும் இருக்கும். இப்போ LBENZ அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே நான் என்டர் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்டர் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் வருது. நான் வந்து என்ன பண்றேன், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஆட்டோகேட் மெசேஜ் நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட் சைஸ் வந்து கேக்குது. அதாவது டெக்ஸ்ட் சைஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸ் வரும் பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 அதோட சைஸ் என்னன்னு கேக்குது. நான் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். அதாவது இப்போ என்டர் ஸ்டார்டிங் நம்பர் வித் ப்ரிஃபிக்ஸ்ல கேக்குது. அதாவது நம்பர் வந்து 1 2ன்னு வேணுமா, இல்ல எங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும், 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, 15ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லி கேக்குது. நான் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் கொடுத்துறேன். இப்போ டெக்ஸ்ட் அதாவது சைடு வந்து கேக்குது. அதாவது உங்களுக்கு பாயிண்ட் வந்து உள்ளார வேணுமா வெளியே வேணுமான்னு சொல்லி கேக்குது. நான் அவுட் சைடே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலிவேஷன் வேணுமா, நோ எலிவேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா எலிவேஷன் இல்லாம வரும். ஆல் கோஆர்டினேட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் மட்டும், எல்லா கோஆர்டினேட்டும் வரும். அதாவது ஈஸ்டிங் நார்த்திங் எலிவேஷன் எல்லாமே வரும். Z கோஆர்டினேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எலிவேஷன் மட்டுமே வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கோஆர்டினேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஆல் கோஆர்டினேட் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்டர் கொடுக்குறேன். லோட் ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு கோஆர்டினேட்ஸ் டிஸ்பிளே ஆகுறது தெரியும். வெயிட் பண்ணுங்க, எல்லாமே கிரியேட் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனே எஸ்கேப் கொடுக்காம கிருசர் வந்து என்னன்னு கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிக் லொகேஷன் டு இன்செக்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் ஷீட்டும் ஓப்பன் ஆகும் பாருங்க. இங்க எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸல் ஷீட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ லோட் ஆயிட்டு இருக்குது. பாத்தீங்களா? பாயிண்ட் ஐடி ஈஸ்டிங் நார்த்திங் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 62 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதை வேணா சேவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா 62 இருக்கு. டிராயிங்ல இதுதான் 62 வந்திருக்கு. அதாவது ஒரே கோஆர்டினேட்ஸ் வந்து 2 தடவை எடுக்குது. ஏன்னா பாலிலைன்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த இடமெல்லாம் பாலிலைன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதனால வந்து 2 டைம் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு கரெக்டா அந்த இதுக்கு மட்டும் நீங்க டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க.